காலையில் அப்பா வயலுக்குள்ளே போனாங்களா, போயிட்டு இந்த வெள்ளரி பழத்தை தான் பிடுங்கிட்டு வந்தாங்க. வெள்ளரிக்காய் ஒன்று திணுசு திணுசாக காய்க்குது. சரி ஏதோ ஒன்று எல்லாம் வாய்க்குள்ள தானே போகுதுன்னு எடுத்து அதை ஒன்று வச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். அதோட தம்பி விளையாடிட்டு இருந்தானா, அவனை தான் பார்க்கணும். ஏன்னா மண்ணுக்குள்ளே இருக்கையில் அவன் எதை எடுத்து வைப்பானே தெரியாது. என்ன ஹோட்டலில் என்ன முடிஞ்சு போச்சு, 2 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு, வாங்கிட்டு வர மாதிரி தெரியல. சரி இருக்கதை போட்டு சொட்டு எடுத்து தேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன். அதோட மதியானத்துக்கு வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி இந்த மோரை கலக்கி குடிச்சா அதம்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதோட கலக்கி குடிச்சிட்டு தானே சைடில் தம்பி எந்திரிச்சு விளையாடிட்டு இருந்தேன். நம்மளோட வாழ்க்கையை நினச்சி பார்க்கல, என்னடா வாழ்க்கை இது, எப்பவும் போல துவைச்ச துணியே துவைச்சிக்கிட்டு சாப்பிட்ட சாப்பாட்டே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பொழுதும் போக மாட்டேங்குது, ஒன்றும் போக மாட்டேங்குது. எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட், ஒரு திருப்பங்கள் நிறைஞ்ச மாற்றங்கள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த கேட்டுக்குள்ளேயே நம்ம அடவிட்டு போயிடுவோம் போல இருக்கு. முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும்னு. அது சீக்கிரமே வந்துடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாற்றங்கள் ஒன்றே மாறாது. அந்த மொமெண்ட்டுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் என்ன, அப்பா நேற்று புளியம்பழம் உடச்சிட்டு வந்தால் எடுக்கவே இல்லை, மாடியில் காயப்பட்டதோட சரி அள்ளவும் இல்லை கொல்லவும் இல்லை. அதை இன்றைக்கி தான் எடுத்து அள்ளி கொண்டாந்து புளியம்பழத்தை உடச்சிக்கிட்டு இருந்தேன். வேறு வேலை வெட்டி நம்மளுக்கு இருக்க வேலையே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே. அவ்வளோதான். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.